குள்ள குள்ளனே குண்டு வைரனே வாழ்க வெள்ளி வளமுடன். கும்பனே இன்றைய நாள் விநாயகனே 15/2/2026 விநாயக விஸ்வாப வருடம் பெருமானுடைய மாசி மாதம் மந்திரத்தை 1ஆம் தேதி தினமும் கூறி வெள்ளிக்கிழமை. வருவதால் சகல நல்ல நேரம் காலை நன்மைகளும் கிட்டும். 9:30 முதல் 10:30 வரை, மேஷம் மாலை 5 மணி செவ்வாய் முதல் 6 மணி வரை, பகவான் ராகு காயத்ரி காலம் 10:30 ஓம் முதல் 12 மணி வீரத்வஜாய வரை, குளிகை வித்மஹே 7:30 முதல் 9 மணி வரை, விக்னஹஸ்தாய தீமஹி யமகண்டம் 3 மணி தன்னோ முதல் 4:30 பௌம வரை, சூலம் பிரஜோதயாத். மேற்கு, பரிகாரம் வெள்ளம். மேஷராசி நேயர்களே, வருங்காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உடன் இருப்பவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக வரை, ஏகாதசி செயல் துவாதசி நட்சத்திர வேலைகளை 5 வரை நடு நாட்களாக அனைத்த காரியம் நிறைவேறும். இன்று காலை 6 இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பின்பு தடைப்பட்ட மாலை 5 வரை அமிர்த யோகம் அடைவீர்கள். யோகம் சந்திராஷ்டமம் நிம்மதி மாலை 5 வரை. கிருத்திகை ஆதரவுகள் அதிகமாக, தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி மனக்கசப்புகள் விலகும். கிருத்திகை தடைகள் நீங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வணிகம் தொடர்பான விஷயங்களில் கௌரவங்கள் மேலோங்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். வளமான நாள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரீஷம் நட்புகள் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகமாகும். யோசித்து செயல்படுவது நல்லது. நன்மையான நிலை ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை குழப்பங்கள் விலகும். புனர்பூசம் நிம்மதியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். லாபமான நிலை ஏற்படும். தடைப்பட்டிருந்த வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. மனதில் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். ஆதரவான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். ஆர்வம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஆயில்யம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் விலகும். சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் எதையும் மாற்றியமைத்து செயல்படுவீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். கௌரவங்கள் மேலோங்கும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் வருமானம் கூடும். பூரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்திரம் அனுபவங்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத். கன்னிராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். மேலதிகாரிகளின் நட்புகள் கிடைக்கும். ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். மென்மையான நிலை ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாகும். சாதகமான நிலை உண்டாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள்.
தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் வளமான நாள். சித்திரை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, பொருள் வரவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். ஆர்வமான நிலை உருவாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. மாற்றங்கள் அதிகமாகும். ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை பிரச்சனைகள் தீரும். சுவாதி சிந்தனைகள் அதிகமாகும். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிகராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். அனுபவங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் வேகமாக செயல்படுவீர்கள். முன்னேற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் ஆதரவுகள் கூடும். கனுஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். கேட்டை யோசித்து செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மாற்றங்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மூலம் ஆதரவுகள் கூடும். போராடம் அனுகூலங்கள் ஏற்படும். உத்திராடம் அலைச்சல்கள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் வளமான நாள். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வெற்றிகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அவிட்டம் ஆதரவுகள் கூடும். சதயம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். பூரட்டாதி நட்புகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். வழக்கு விஷயங்களில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. பணியில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான நிலை ஏற்படும். சுபிட்சங்கள் கூடும். நம்புங்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம்.
பூரட்டாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். உத்திரட்டாதி மனக்கசப்புகள் நீங்கும். ரேவதி அனுகூலங்கள் ஏற்படும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.